இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு நர்சரிலையோ இல்லை எங்ககிட்டயோ பிளான்ட்டெல்லாம் வந்து ரோஸ் பிளான்ட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து பிளான்டிங் பண்ணலாம், அது எப்படி வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கினா இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பதிவை சேவ் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பொதுவாக இந்த பூச்செடி அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட ஞாபகத்துக்கு வருது இந்த ரோஜா செடி தான். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடி. நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஹைடெக் நர்சரி ஆகட்டும், எந்த நர்சரியில் வந்து இந்த ரோஜா செடி வந்து விரும்பி வாங்கினாலும் அது எப்படி நடவு பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எந்த மாதிரி மண்கலை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாமலே இருக்குது. எல்லோரும் டவுட் வந்து பார்த்திங்கன்னா காமனாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும். ஃபெயிலியர் அப்படின்ற வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரோஜா வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்ற டிப்ஸு கூட நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து கடைசி வரையும் பாருங்கள். பொதுவாக அந்த செடியெல்லாம் நடவு பண்ணும்போது முக்கியமாக வந்து ஒரு 3 பொருள் வந்து கம்பல்சரி தேவைப்படுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிங் பண்ணுறதுக்குன்னா டூல் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாட் வந்து எப்படி செலக்ட் பண்ணால், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ரோஜா செடிக்கு தகுந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஒரு நார்மலாக 5 லிட்டர் க்ரோபேக் கவர் சைஸ் இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடியெல்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு எந்த சைஸ் பாட்டு வந்து சூட்டபுளாக இருக்குன்னா 14 இன்ச்சு பாட்டு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே க்ரோபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15க்கு 15 க்ரோபேக் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு வந்து ஏன் எடுக்குன்னா, நம்ம எந்தளவுக்கு வந்து மண்கலவை இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் பிளான்டிங் பண்ணுறோங்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும். கிரவுண்டில் வைக்கிறவங்க தாராளமாக கிரவுண்டில் வைக்கலாம், அவங்களும் இதே மண்கலவை ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரோ பேக் வாங்கினாலும் சரி, பாட்டு வாங்கினாலும் சரி, அது ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்காங்க. ஹோல்ஸ் எதுக்காகனா அதிகப்படியான தண்ணியை வந்து அதில் தேங்காமல் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை வந்து அழுகி போகிறத வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். இந்த ரோஜா செடிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மண்ணில் வந்து நல்லா செழிப்பாக வளரும் பார்த்திங்கன்னா செம்மண்ணில் தான் வந்து செழிப்பாக வளரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம்மண். மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்து ஈஸியாக கிடைக்கும். கிடைக்காதவங்க பக்கத்தில் எங்கேயாவது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளுடைய நர்சரியில் கூட பாட் மிக்ஸாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாட் மிக்ஸ் வாங்கி கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து பிளான்டிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த செம்மண் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போது அதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபில்டராகி வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டென்சிட்டி வந்து இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த களிமண் இந்த மாதிரி மண்ணெல்லாம் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சரியான மண்கலவைக்கான ரேஷியோ சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து செம்மண் எடுக்கும்போது அது வந்து 70% வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன